சன் டிவில பிரைம் டைம்ல சுமாரா போயிட்டு இருக்க சீரியல்ல ஒண்ணுதான் மிஸ்டர் மனைவி சீரியல். இந்த சீரியல்ல அஞ்சனி கேரக்டர்ல நடிக்கிற நடிகை தீப்ஜினி அவர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கு சில விஷயங்களை ரொம்பவே சோகமா சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க மிஸ்டர் மனைவி சீரியல் ரசிகர்கள் மத்தியில சுமாரான வரவேற்பை பெற்று ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கு. 2023 மார்ச்ல ஸ்டார்ட் பண்ண இந்த சீரியல் இதுவரையும் சுமார் 619 எபிசோட் போயிட்டு இருக்க நிலையில திடீர்னு இப்போ இந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு வர போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு வெளியாகி இருந்தது. சில ரசிகர்கள் சீரியல் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் 2 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ஏன் முடிக்கிறீங்க? மிஸ்டர் மனைவி சீரியலை விட பல மொக்க சீரியல்லாம் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த சீரியலை முடிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சோசியல் மீடியால கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல அஞ்சலி கேரக்டர்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்க நடிகை தீப்ஜினி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க சீரியல் ஸ்டார்ட் பண்ணி முழுசா 2 வருஷம் கூட ஆகல, ஆனா சில காரணத்தால இந்த சீரியல் சீக்கிரமே முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் ராசாத்தி, வானத்தை போல போன்ற பல சீரியல்கள்ல நடிச்சிருந்தாலும் குறிப்பா இந்த மிஸ்டர் மனைவி சீரியல் தான் எனக்கு என்னோட நடிப்புக்கு நல்ல தீனி போட்டுச்சுன்னு தான் சொல்லணும். நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா என்ன பண்றது, சீரியல் தொடர்ந்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்படி வெறும் 619 எபிசோடோட முடிவுக்கு வரணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்திருக்கலாம். அட்லீஸ்ட் நான் பிரைம் டைம்க்கு எங்க சீரியல்ல சேஞ்ச் பண்ணிருக்கலாம். அதுல கண்டிப்பா நல்ல ரேட்டிங்ஸ் எடுத்திருக்கும். அதுக்கும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரல. மேலும் அஞ்சலி கேரக்டருக்கு எனக்கு நீங்க கொடுத்த அன்பையும் சப்போர்ட்டையும் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி நான் அடுத்து என்ன பண்ணாலும் உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. கண்டிப்பா உங்க எல்லாரையும் வேற ஒரு ப்ராஜெக்ட்ல மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை தீப்ஜினி அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.